அடங்கப்பா உலக நடிப்புடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர்மணி ஒரு படத்துல சொல்லுவாரு. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. அதை நம்ம யாருக்கு சொல்ல போறோம் அப்படின்னா இந்த திமுக கூட்டணிக்கு தான் சொல்ல போறோம். ஏன்னா ஈரான்ல வார் நடக்குது, அதனால நாங்க இங்க இருந்து ட்ரம்ப்பை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கும்பல் வந்து 2 நாளா அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நேற்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு நாங்கிநேரியில. அத பத்தி இங்க சமூக நீதி பாதுகாவலனா இருக்கிறவங்க யாருமே வாயவே திறக்கல. என்ன விவகாரம் அப்படிங்கறத தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டெடிகேட்டட் வீடியோ. எதுக்கு அப்படி கேட்டீங்கன்னா, சமூக நீதிக்கு சர்டிபிகேட் கொடுக்குற வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு 3 பேர் சாம்பிளிங் டெஸ்டா எடுத்துதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னமா விவகாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டைங்க. அமெரிக்கா வந்து இது பின்னாடி இருந்து நடத்துது. அதனால அங்க நடந்த உயிர் பலிக்கு இந்த போருக்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக பிளஸ் கூட்டணி வந்து 2 நாளா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. யாரை எதிர்த்து அப்படின்னா, அமெரிக்கால இருக்க ட்ரம்ப்பை எதிர்த்து. நீங்க பண்றது ரொம்ப தப்பு, இந்திய அரசும் அவரை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க போராட்டம் பண்றாங்க. அதுவும் அந்த நாட்டோட உச்சபட்ச சுப்ரீம் லீடரான கமினியை கொன்னுட்டாங்க, அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய திமுகவின் ஆபாச பேச்சாளர் என்று அன்புடன் அழைக்கப்படுறவர் வந்து கதறி கதறி அழறாரு. இதோட சேர்த்து திருமாவளவன் தொட்டு சிபிஎம் வந்து சிபிஐ வரைக்கும் கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ட்ரம்ப்பை எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த விஷயத்த இப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உலக நாடுகள்ல பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. எதுக்குடா இப்படி நடந்துட்டு இருக்கு, ஏன்டா இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க அப்படின்னு இதன் பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து நிறைய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளூர்ல இருக்கக்கூடிய இவங்க பண்ற அக்கப்போர் இருக்கு இல்லையா, கதறி கதறி அழறது அப்படிங்கிறது, அதெல்லாம் இருக்கட்டும். இங்க நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, இத பத்தி யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிசர்ச்சை போட்டேன். சோ அதை பத்தி நம்ம பேசணும் கண்டிப்பா. அது சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமா நம்ம இந்த விவகாரத்தை பத்தி பேசணும். என்ன அப்படின்னா, நாங்கிநேரி பகுதியில வந்து ஒரு 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. எதனால அப்படின்னா, நேற்று இரவு வந்து ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் 3 டூ வீலர்ல வராங்க, முகத்தெல்லாம் மறைச்சிருக்காங்க. இவங்க சரமாரியா கத்தி, பெட்ரோல் வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கவங்க. கரெக்டா இது வந்து பாத்தீங்கன்னா களக்காடு பகுதியில வரக்கூடிய டீ கடை அப்படின்னு சொல்லப்படுது. இங்க டீ கடையில பேசிட்டு இருந்தவங்கள சரமாரியா கத்தியால வெட்டுறாங்க, பெட்ரோல் பம்ப் போடுறாங்க. இதனால சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துடுறாங்க. மற்ற 6 பேர் வந்து சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 2 பேர்ல யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஜான் மார்க் அப்படிங்கிறவரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறாரு, அந்த பகுதியை சேர்ந்தவர். இன்னொருத்தர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் ஒடிசாவை சேர்ந்த செங்கல் சூளையில வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர். இவரோட பேர் வந்து திரிநாத் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வந்து காயமடைந்தவர்கள்ல 6 பேர் வந்து நெல்சன், பிரபாகரன், ராமசாமி, வீரகுலத்தை சேர்ந்த கணேசன், புளியங்குளத்தை சேர்ந்த இசக்கி அம்மார் அப்படிங்கிற பேர்ல வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதுல 6 பேரும் சிகிச்சை பெற்று வராங்க. 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. இந்த சம்பவம் தான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. தென் மாவட்டத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படின்னு தொடர்ந்து நடக்குது. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யார் இந்த சம்பவத்தை செஞ்சாங்க, முன்விரோதமா எதற்காக செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. குறிப்பா இவங்க எல்லாம் குடி போதையிலும் கஞ்சா போதையிலும் இருந்ததாக அந்த ஊர் மக்களானவங்க சொல்றாங்க. சும்மா போற போக்குல வந்தாங்க, டீ கடையில உட்கார்ந்து இருக்கவங்கள வெட்டி சாச்சிட்டு போயிட்டாங்க. என்ன நடக்குது இந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரியான வருத்தத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு கடுமையான போராட்டங்கள் வந்து அந்த மாவட்டத்துல நடந்துட்டு இருக்கு. இவங்களை கைது பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல மொத்தம் 9 பேர் வந்து இந்த குற்றத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதுல 6 பேர் வந்து கைது செய்யப்பட்டதா இப்போது இருக்க தகவலானது சொல்லப்படுது. ஆனா மேலும் வந்து அந்த பகுதிகளில் போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. இவங்களை கைது பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த தென் மாவட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டென்ஷன் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து மக்களிடையே வந்து பல தொலைக்காட்சி சேனல் வந்து போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பகுதிகளில் இந்த மாதிரியான கேஸ்ட் மோதலோ இல்ல கஞ்சானால ஏற்படுறதோ குடினால ஏற்படுறதோ ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழவே அச்சமா இருக்கு. இப்படியே போச்சுன்னா நாங்க வந்து தேர்தலை தான் புறக்கணிப்போம், நம்ம வந்து நிம்மதியா வாழணும் இல்லையா, அதுவே நடக்கலையா, அன்றாட நாங்க நிம்மதியா வேலை செய்யணும், எங்க குடும்பத்துக்கு தேவையானதை பார்க்கணும், நாங்க நடமாடணும் அப்படிங்கிற பேசிக்கான கோரிக்கை வைக்கிறாங்க. எதுக்கு நடக்கு
எப்படி நடக்குன்னே தெரியாது. இது நடந்தே தீரணும், இது ரொம்ப அநியாயமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு மக்கள் வந்து வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, என்னென்ன தலைவர்கள்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முதலாவது நம்ம பாக்குறது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இந்த நாங்குநேரி சம்பவத்துக்கு வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. அதோட சேர்த்து கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 65,000 கிலோ அதிகமான கஞ்சா மற்றும் 8,000 கிலோ அதிகமான செயற்கை போதைப் பொருட்களானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாநிலம் முழுக்க கஞ்சா போதை அப்படிங்கிறது தலைவிரிச்சு ஆடுது. ஒவ்வொரு ஆண்டும் டாஸ்மார்க் சேகரிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5 வருஷத்துல வந்து 2.2 லட்சமாக அதிகரிச்சிருக்கு. இவ்வளோ அழகா தாராளமா வந்து போதை வஸ்துகள் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான கிரைம்ஸ் வந்து அதிகமாக தானே செய்யும். சோ கடைசி இடத்துல இருக்கீங்க திமுக அப்படிங்கிற வார்னிங் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, கஞ்சா மயம் ஆயிடுச்சு, அதனாலதான் இவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்குலைவு அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிகே விஜய் அவர்கள், அவர் கூட கண்டனம் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த 5 பேர் வந்து 6 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு, உலக நாடுக்கே போட்டி போடுற ஒரு ஆட்சி நடத்துறோன்றீங்க, இங்க இருக்கக்கூடிய உயிருக்கே பாதுகாப்பு இல்ல, இந்தியாவோட டாப் மாநிலத்துல காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபி எங்க, நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு தம்பட்ட அடிச்சு கொள்ளும் ஆட்சி, இதுதான் உங்களோட சட்ட ஒழுங்கு லட்சணமா அப்படின்னு சரமாரியா வந்து அவரு முதல்வரை நோக்கி பல கேள்விகளை விஜய் அவர்கள் எழுப்பியிருக்காங்க. வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா வந்து உடனே வந்து அறிக்கை போட்டிருக்காரு இல்லையா, அதனால. சோ இப்ப நம்ம வந்து இந்த டெஸ்டிங்கை யாரை வச்சு போடுறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா இந்த தமிழ்நாட்டுல வந்து நாங்க தான் சமூக நீதி பாதுகாவலன், எங்கனாலதான் இந்த உலகத்திலேயே சமூக நீதியே நிலைநாட்டப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாவது நம்ம எடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள். மணிப்பூருக்கு பேசுவாரு, ஈரானுக்கு பேசுவாரு, ஏன்னா நோன்பு இருக்க நேரத்துல ஈரான்ல போய் தாக்குதல் நடத்துறீங்களே இவ்வளவு பேசுவாரு. இங்க நாங்குநேரியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து ஜாதிய மோதல்கள் ஒரு காரணமா இருக்கலாம், இல்ல கஞ்சா புழக்கம் இருக்கலாம், சும்மா ரோட்ல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் கொல்றாங்க. ஆனா இவங்க வாயவே திறந்து பேசல. நானுமே அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் எல்லாம் போய் பார்த்தேன், ஏதாச்சும் கண்டனங்கள் பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னுட்டு. அப்படிலாம் எதுவும் பதிவு பண்ண மாதிரி தெரியல. நம்பர் 2 யாரு அப்படின்னா, சமூக நீதிக்காகவே பிறப்பெடுத்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவர் ஏதாச்சும் அறிக்கை போட்டிருக்காரா அப்படின்னா கிடையாது. நான் பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல கடைசி 21 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஈரான்ல நடந்த தாக்குதலுக்கு ட்ரம்பை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. எங்க அப்படின்னா சென்னை சைதாப்பேட்டையில கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அப்படிங்கிற செய்தி தான் இருக்கு. சரி, கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் அப்படின்னா வெறுமனே இந்த விவகாரம் மட்டும் தான் பேசியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த நாங்குநேரி சம்பவத்துக்கு இது வரைக்கும் எந்த விதமான கண்டனங்களும் பதிவு பண்ணல. பட் ஆனா அந்த நாங்குநேரியில இறந்து போன ஜான் அப்படிங்கிறவர் வந்து தீவிரமான திருமாவளவன் அண்ணனுடைய விசுவாசியா, கட்சிக்காரர்னு கூட சொல்லப்படுது. அங்க இவரு வீடியோ கால்ல பேசியிருக்காரு. சரி, வீடியோ கால்லாம் பேசியிருக்கீங்க, சட்டம் ஒழுங்கு லட்சணத்தை பத்தி ஏங்க நீங்க இன்னும் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்போம். மேபி நம்ம இந்த வீடியோ போடுறதுக்குள்ள அண்ணா அறிக்கை போட்டாலும் போடுறதுக்கான வாய்ப்புகளானது இருக்கு. பட் ஆனா நேத்து நடந்திருக்கு, இது வரைக்கும் அண்ணன் போடல அப்படிங்கிற விஷயத்த சமூக நீதியின் பாதுகாவலனான அண்ணன் திருமாவளவன் போடவே இல்லை அப்படின்ற விஷயத்த நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். 3ஆவதா யாரை எடுத்திருக்கேன் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அண்ணன் கமலஹாசன் அவர்கள், எம்பி கமலஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மையம் சென்ட்ரிசம் பேசக்கூடிய அண்ணன் அவர்கள் ஏதாச்சும் புரியாத புதிராதான் பேசுவாரே தவிர மக்கள் நலனுக்காக பேசவே மாட்டாரு. நான் எதுக்காக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உடன்படிக்கையெல்லாம் எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஆடி போயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த நாங்குநேரியில நடந்த இந்த சம்பவத்துக்கு ஏன் நீங்க இன்னும் வாய்ஸ் அவுட்டே பண்ணல அப்படின்ற கேள்வியை கேட்கணும். குறிப்பா இந்த நாங்குநேரி அப்படிங்கிற பேர் வந்து ஏன் இப்படி இருக்குன்னா, 2023ல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பள்ளி மாணவன் சின்னதுரை, அந்த பையன் பேரு, 17 வயசு. இவனுக்கு கம்யூனலா பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. இவனோட ஜாதி பேர் சொல்லி இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி புலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு பூந்து இந்த பையனை வெற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அங்க கொடுமைகள் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பையன் +2ல வந்து பாத்தீங்கன்னா 78% எடுத்திருந்தான். அவனை முதல்வர் கூப்பிட்டு பாராட்டினாரு. அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் எல்லாம் அந்த பையனை பத்தி வந்திருந்துச்சு. அதெல்லாம் வேற கதை. பட் ஆனா சட்டம் ஒழுங்கு தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியா இருக்கு, தொடர்ந்து நம்ம வந்து அங்க பார்க்கக்கூடிய இந்த ஜாதிய மோதல்களா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரியான கஞ்சா புழக்கத்தினாலையும் குடி போதைனாலும் வெறியாட்டமா இருக்குது.
அவ்வளவு சர்வசாதாரணமா அங்க ஆயுதங்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இதுக்கெல்லாம் ஏன் இன்னும் வாயவே திறக்கல முதல்வர் அவர்கள்? எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாச்சும் விவகாரம் நடக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு டைவர்ஷன் டெக்னிக்க திமுக தெளிவா பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு அவர் வச்சிருந்த அந்த சிறப்பு அறிவிப்பு இருக்கு இல்லையா, 2000 ரூபாய் கொடுக்குறோம் முதியோருக்கு, 1200 ரூபாய்ல இருந்து 2000 ரூபாயா மாத்திட்டோம், 3200 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்ற செய்தியை அது ஒரு நல்ல செய்தி தான். முதியவர்களுக்கு கூடுதலான பணம் கிடைக்கிறது அப்படிங்கிறது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தானே. பட் ஆனா இந்த மாதிரியான விஷயத்த மடமாற்றம் செய்யற வேலையை தான் இவங்க பாக்குறாங்க. சோ இவங்க தான் உண்மையான சமூக நீதி பாதுகாவலனா அப்படின்ற கேள்வியை கேட்கணும். ஏன்னா சர்வசாதமா கஞ்சாவும் கிடைக்குது, அந்த ஆயுதங்களும் கிடைக்குது. அதனால எவனை வேணா வெட்டிக்கிட்டு சாவலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நோக்கி தான் இது போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வாயை திறந்து பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் இவங்களுக்கு பதில் சொல்ற நாள் வெகு தூரத்துல இல்ல அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.